வணக்கம் மக்களே! தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மகிழ்ச்சியான தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது மக்களே! அனைத்து பொதுமக்களும் காணொளியை கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. சரி வாங்க வீடியோவிற்குள் சென்று விடலாம். தமிழக ரேஷன் கடைகளில் இனி விற்பனைக்கு வரும் தேங்காய் எண்ணெய். தமிழ்நாடு ரேஷன் கடைகளில் விரைவில் தேங்காய் எண்ணெய் விற்பனை செய்ய அரசு திட்டமிட்டு வருவதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது மக்களே. தமிழ்நாட்டில் ரேஷன் பொது விநியோகம் திட்டத்தின் கீழ் மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இந்த ஒரு திட்டத்தில் செயல்படும் பல்வேறு மாற்றங்கள் தேசிய அளவில் பல மாநிலங்களினுடைய கவனங்கள் பெற தொடங்கி இருக்கிறது மக்களே. பிற மாநில அரசுகள் இந்த ஒரு திட்டங்களை பின்பற்ற தொடங்கி இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் ரேஷன் கடைகளில் அரிசி, பருப்பு, சர்க்கரை உள்ளிட்ட பொருட்கள் அட்டை ரீதியாக வழங்கப்படுகிறது. அட்டையை பொறுத்து பொருட்கள் வழங்கப்படும் வீதமும் அளவும் மாறி வருகிறது. இந்த ஒரு பொருட்களில் எடை மாறக்கூடாது, ஏமாற்றக்கூடாது என்பதினால் அதை பாக்கெட்டில் அடைத்து விற்பனை செய்ய அரசு முடிவு செஞ்சிருக்கிறாங்க. ரேஷன் கடைகளுக்கு பொருட்கள் சப்ளை செய்யும் நுகர்பொருள் வாணிபக் கழகம் சார்பாகவும் முக்கியமான உத்தரவு ஒன்று சென்றுள்ளது மக்களே. அதன்படி நுகர்பொருள் வாணிபக் கழகம் சார்பாக வழங்கப்படும் பொருட்களை நுகர்பொருள் வாணிபக் கழக அலுவலகத்திலும் ஒரு முறை எடை பார்க்க வேண்டும். ரேஷன் கடைக்கு வந்ததும் ஒரு முறை எடை பார்க்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நுகர்பொருள் வாணிபக் கழகம் பொருட்களில் எடை குறைவாக வைக்கப்படும் புகார்கள் காரணமாக இந்த ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல ரேஷன் கடைகளில் புதிதாக இனிமேல் தேங்காய் எண்ணெய் விற்பனை செய்ய திட்டமிட்டிருக்கிறாங்க. தேங்காய் எண்ணெய் நேரடியாகவே விவசாயிகளிடமிருந்து வாங்கி விற்பனை செய்ய திட்டமிட்டிருக்கிறாங்க என்று அறிவிப்பு வெளியாயிருக்கு. கடந்த லோக்சபா தேர்தலில் இதற்கான அறிவிப்புகள் பிரச்சாரத்தில் திமுகவினர் மூலம் கொடுக்கப்பட்டது. அது மட்டுமில்லாமல் தற்போது அதற்கான சாத்தியக்கூறுகள் தமிழ்நாடு அரசு ஆய்வு செய்து வருவதாக கூறப்படுகிறது. இன்னொரு பக்கத்தில் மத்திய அரசினுடைய செறிவூட்டப்பட்ட அரிசி வழங்கும் திட்டம் பல்வேறு மாநிலங்களில் வரும் மாதங்களில் செயல்படுத்தப்பட உள்ளது. அதாவது அரிசியினுடைய செறிவூட்டு அதிக சத்துக்களுடன் விற்பனை செய்ய அரசு முடிவு செய்துள்ளது. இந்த ஒரு திட்டம் தமிழ்நாட்டிலும் படிப்படியாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. 3 கட்டங்களாக செயல்படுத்தப்பட உள்ளது. இந்த ஒரு திட்டத்தில் இன்னும் சில மாதங்களுக்குள் மொத்தமாக கொண்டு வருவோம் என்று தமிழ்நாடு அரசு தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த ஒரு நிலையில் தான் ரேஷன் கடை பொருட்கள் சரியாக கிடைக்கவில்லை, ரேஷன் ஊழியர்கள் ஊழல் செய்கிறார்கள், முறைகேடு செய்கிறார்கள் என்று தோன்றினால் அதை பற்றி புகார் அளிக்கலாம். இதற்காக 18-20-42-55-90-1 என்ற ஒரு புகார் எண் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த எண்ணை தொடர்பு கொண்டு ரேஷன் தொடர்பான புகார்களை அளிக்க முடியும் மக்களே. அது மட்டும் இல்லாமல் இந்த எண்ணெய் கொடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குன்னு கூறியிருக்கிறாங்க. விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் அப்படின்னு நம்பப்படுகிறது மக்களே. நன்றி. இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க.